ஏப்ரல் 22 நமக்கு கருப்பு நாள். அதுக்கான காரணம், தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி, பகல்கம் பகுதியில 26 நபர்கள சுட்டு கொன்னுட்டு, அது மட்டும் இல்லாம போய் மோடி அவர்கள்கிட்ட சொல்லுன்னு, நம்மளோட பெண்கள பார்த்து தீவிரவாதிகள் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்ப அதுக்கான பதிலடி குடுக்கக்கூடிய தருணம். ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ராணுவம் முன்னெடுத்திருக்காங்க. இத பிரஸ் பிரீஃபிங் கொடுக்கும்போது விங் கமாண்டர் ஓமிகா சிங் அவர்கள், அதுக்கப்புறம் சோஃபியா குரேசி அவர்கள், கர்னல் சோஃபியா குரேசி அவர்கள், இவங்க 2 பேரும் துல்லியமான தாக்குதல்களை செஞ்சிருக்கோம் நாங்க. அதுவும் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்சி முகமது, ஹிஸ்புல் முதாகினின் இவங்களோட பதுங்க குழிகளை, பதுங்கக்கூடிய பகுதிகளை நாங்க துல்லியமா தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல செய்திகளை புட்டு புட்டு வைக்கும் போது நம்மளோட பெண்களோட பதில் தீவிரவாதிகளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். நாங்க நிராயுத பாணியா இருக்கும் போது நீ எங்களை அடிச்சிருக்கலாம்டா, நீ எங்களை அடிச்சுட்டு தப்பிச்சு போய் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது, நாங்க போய் அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்களே வந்து அடிப்போம்டா, நாங்க அடிக்கும் போது அந்த அடி இடி மாதிரி இறங்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இவங்க கொடுக்கக்கூடிய பிரஸ் பிரீஃபிங்லயே தெரிஞ்சிருச்சு. நம்மளோட வீர தீரம் சாகசம் செஞ்ச இந்த பெண்களுக்கு ஒரு மாபெரும் சல்யூட். இது போல அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இறங்கும். பாகிஸ்தான் இப்போதைக்கு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது சண்டையில நம்ம கூட இது வரைக்கும் என்னைக்குமே ஜெயிச்சது இல்ல. பெல்ட்டை கழட்டி கொடுத்துட்டு சரண்டர் ஆகக்கூடிய பாகிஸ்தானுக்கு என்னைக்குமே இப்படி சரண்டர் ஆகிறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். எப்ப பாரு காசை வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வருது, அப்புறம் தோத்து போய் கம்ப்ளீட்டா கையை கட்டிட்டு சரண்டர் ஆயிட வேண்டியது பெல்ட்டை கழட்டி கொடுத்துட்டு. ஸோ இதே வேலைதான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும்போது, அதாவது போலியான தகவல்களை பரப்புறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே முடியாது. அதாவது உலகலாம் இப்படியுமா அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட அளவுக்கு, அதாவது சாப்ரா காம்ப்ளெக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல இந்திய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கொடி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல, கொடி காமிச்சிட்டா நீ போய் என்ன உங்க கொடி ஏத்துனிய நீ அங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா? அதாவது சுத்த பொய். அது போல ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்ல, அது போல எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. இது போல எல்லாமே பொய்யான தகவல்கள். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இல்ல வேற எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த எடுத்து கொண்டு வந்து இங்க நடக்கிற மாதிரியான சித்தரிப்பு பண்ணி எந்த அளவுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபேக். பாகிஸ்தான் ஒரு ஆணியையும் புடுங்க முடியல அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த கோபம், அந்த உள்ள இருக்கக்கூடிய மன வருத்தம், வேதனை, அது மட்டும் இல்லாம நம்ம பெண்கள் கொடுத்த செருப்படி, இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீர்ணிச்சுக்க முடியாம பொய்யா பேசிட்டு திரியிறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ரிட்டாலியேட் பண்ணுவோன்றாங்க. என்னதான் பண்றானுங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல், இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பெண்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்களோட குங்குமத்தை அழிச்ச அந்த தீவிரவாதிகளை நாங்க அழிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சம் போட்டு நீட்டா டீட்டெயில்டா, எதுவும் வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லாம டீட்டெயில்டா வீடியோ ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெண்கள் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான டிசைனான வகையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டா கண்டனம் தெரிவிச்சது அப்படின்னு பார்த்தா துருக்கி தான். அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இஸ்ரேல் அப்படிங்கிறது போல வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட வர்த்தகம் செஞ்சுக்குவாங்க, எல்லாம் ஹி அப்படிங்கிறது போல எல்லாம் செஞ்சுக்குவார். துருக்கியோட இடங்கள தெரிஞ்சதுதான். இங்கேயும் ஒரு குத்து அங்கேயும் ஒரு குத்துன்னு எல்லா பங்கு குத்திட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் அவரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியோ அப்படிங்கிறது போல வந்திருக்கிறாரு. பார்த்து சார், ஏதாவது ஆயிரப்போகுது, கொஞ்சம் பொறுமையாவே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசிங்கமாயிடுச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா முக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல கண்டனங்கள் மட்டும் தெரிவிச்சுக்கிறாங்க, கார்டன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, துருக்கி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எப்பவும் போல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. பட் ஆனா இப்ப பாகிஸ்தான் என்ன மாதிரியான வேலைகள் செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ உலக நாடுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது போல இக்கட்டான சூழ்நிலையில ஜீரோ டாரிஃப் வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நம்மளோட கையெழுத்து போட்டுக்கிறாங்க, அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம ஆளுங்க அங்க போய் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த நாட்டுல வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. இனிஷியலா இந்த நேஷனல் இன்சூரன்ஸ்க்கு அதுக்கு வந்து பே பண்ண வேண்டியதில்லை முதல் 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அதே போல அவங்களுக்கு வந்தாங்கன்னா நம்ம நாட்டுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான டாக்ஸ் வந்து பண்ண கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இருதரப்புல இது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இக்கட்டான தருணங்கள்ல இது போல கையெழுத்து வாங்குறாங்க, ஒருவேளை இந்த அழுத்தங்களுக்காக தான் இது போல வேலைகளை செய்ய வச்சாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது.
எது எப்படியோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பில்டப்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அது கூடவே இன்னொரு மிக முக்கியமான விஷயம். அதாவது இந்த விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணாங்க. நம்ம தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல விமானங்கள் தாக்குதல் நடக்கக்கூடிய டைம், தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ எந்த ஒரு விமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணல. ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போகல. ஆனா எத்தியோப்பியா வந்து என்ன ஆனாலும் பரவால்ல. யார் என்ன செஞ்சாலும் பரவால்ல. நாங்க சீனாக்கு இப்படித்தான் போவோம். எங்களுக்கு இந்த வழி தான் தெரியும் அப்படிங்கிறது போல அவங்களோட விமானங்கள் மட்டும் சீனாவை நோக்கி போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி. ஒருவேளை எத்தியோப்பியா பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இது இங்க இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா, ட்ரம்ப் அவர்கள் எப்படி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவா கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்துனாங்களோ, இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃபை வந்து அரேபியன் கல்ஃபா மாத்திடலாமா அப்படிங்கிறது போல வந்து ஒரு எண்ணம் வந்திருக்குது. ஸோ அது போல சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு ஈரான் தரப்புல என்னன்னா, மிதிச்சு போடுவேன். அது போல எதுவும் பண்ணாதீங்க. பயங்கரமா காண்டாயிரும் அப்படிங்கிறது போல யார் அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத வந்து ஈரான் தரப்பு வந்து கடுமையான ரெட் கார்ட்ஸா அமெரிக்கா காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நாளைக்கு இந்தியன் ஓஷன் கிட்ட வந்துட்டு அமெரிக்கன் ஓஷன் மாத்தலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையப்பா அப்படிங்கிறத கூட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அடுத்து அப்படியே நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஒரே நாள்ல அதுவும் 48 மணி நேரத்துல கடந்த 48 ஹவர்ஸ்ல 6 முறை வேவ் பை வேவா ரஷ்யாக்குள்ள உக்ரைன் தரப்பு வந்து ட்ரோன்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து ரஷ்யா தரப்பு வந்து டவுன் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே மிசைல்கள் இது போல விஷயங்களே டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் வந்திருக்கு. ஹிமார்ஸை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல எல்லை பகுதிகள் கர்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஊடுருவ ட்ரை பண்றாங்க. ரெண்டாவது பெல்கிராட் பகுதியில ஊடுருவ ட்ரை பண்றாங்க. பயங்கரமான ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ப்ட ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10 இந்த 3 நாள் வந்து பண்ணா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இது போல ஹெவியா ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்படின்னா உக்ரைன் தரப்பு வந்து அது ஆக்ட் ஆஃப் வாரா மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் செய்யறதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிற செய்யறாங்களா? இல்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இங்க இருக்கக்கூடிய பேட்டரிஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ரஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் உக்ரைன் மிக பெரும் அளவுல சேட்டையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரிஜினிக் மிசைல் தயார் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. 9ஆம் தேதி ஏதாவது சீர்குலைச்சாங்க அப்படின்னா பிரிச்சு மேய்ஞ்சிடலாம் அப்படிங்கிற போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து ஆர்டர் வந்து தான் சொல்லப்பட்டு வருது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனுக்கான கேபிள் ட்ரோன்களோட அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியை வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. டீப் இன்சைட் டெரிட்டரி ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை ஏவி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாக்குள்ள பல பகுதியிலும் தாக்குதல் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் பயங்கரமான வெடி விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஃபூட்டேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. ஜாப்ரோசியால பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. இது நம்ம காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சேம் உக்ரைனுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா வேவ் பை வேவா வந்துகிட்டே இருக்கு. இவங்க உக்ரைன்ல இருந்து ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள போகும்போது ரஷ்யால இருந்து ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.